ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் ஸ்டைல்ஸ்னால் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் WPFல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, ஸோ அந்த டெம்ப்ளேட்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து கண்ட்ரோல் டெம்ப்ளேட், டேட்டா டெம்ப்ளேட், ஐட்டம் பேனல் டெம்ப்ளேட் அண்ட் ஹைரார்கிக்கல் டெம்ப்ளேட் அப்படிங்கிற மாதிரி 4 டெம்ப்ளேட் இருக்குது. இதில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது கண்ட்ரோல் டெம்ப்ளேட், டேட்டா டெம்ப்ளேட் தான். ரியல் டைம் எக்ஸாம்பிளோட கம்பேர் பண்ணி பார்க்கலான்னா, ஒரு சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து அவன் லான்ச் பண்ணும்போது ஒவ்வொரு மாடலுக்கும் ஒரு ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் சேஞ்சஸ் வந்து பண்ணியிருப்பான். அதாவது ஒரு கேமராவோட பொசிஷன், இல்லை டிஸ்பிளேவோட சைஸு, அந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பான். அந்த மாதிரி விஷுவல் அப்பியரன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறது தான் வந்து கண்ட்ரோல் டெம்ப்ளேட். ரெண்டாவது டேட்டா டெம்ப்ளேட். அதாவது அந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் ரன் ஆகுது. அந்த ஆண்ட்ராய்டு ஓஎஸ் மேலே அந்த ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன பிராண்டோ அந்த பிராண்டை வந்து அவனுக்கு தகுந்த பேட்டர்ன் பண்ண ஸ்கின் டோன் வந்து அப்ளை பண்ணிப்பான். அப்ளை பண்ணி டேட்டா வந்து கஸ்டமைஸ் பண்ணி யூஸருக்கு காமிப்பான். அதுதான் வந்து டேட்டா டெம்ப்ளேட். இந்த டேட்டா டெம்ப்ளேட் வந்து ஒரு பேனல் மேலே டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பேனலில் கூட நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் வந்து ஐட்டம் பேனல் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை பற்றின டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்ப்போம். நான் இங்கே ஒரு பட்டன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். கண்டென்ட் வந்து டெம்ப்ளேட் பட்டன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இதுக்கு ஒரு ஹைட்டு வித்து செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? யூஏல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அந்த பட்டனோட டிஃபால்ட் டெம்ப்ளேட் வந்து இந்த யூஏல என்ன பார்க்குறீங்களோ அதுதான் வந்து பட்டனோட டிஃபால்ட் டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து கண்ட்ரோல் டெம்ப்ளேட்டுங்கிற கான்செப்ட். இதுக்குள்ளே என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இப்போ பட்டனோட டெம்ப்ளேட்டை மாற்ற போகிறீங்க. அதுக்கு வந்து பட்டன் டாட் டெம்ப்ளேட். அந்த டெம்ப்ளேட்டில் ஸ்பெசிஃபிக்காக என்ன நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க, கண்ட்ரோல் டெம்ப்ளேட். இப்போ கண்ட்ரோல் டெம்ப்ளேட்னு நீங்கள் கொடுத்த உடனே நீங்கள் யூஏல வந்து பார்க்க முடியும். அதோட டிஃபால்ட் விஷுவல் அப்பியரன்ஸ் வந்து ஓவர் ரைட் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் இந்த கண்ட்ரோல் டெம்ப்ளேட்டுக்குள்ளார என்ன கொடுக்குறீங்களோ அந்த அப்பியரன்ஸில் தான் அந்த பட்டன் வந்து யூஏல வந்து ஷோ ஆகும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பட்டன் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருந்து நான் வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்பில் வந்து மாற்ற போகிறேன். சர்க்கிள் ஷேப்புக்கு வந்து நான் ரெக்டாங்கிள் கண்ட்ரோல் வந்து யூஸ் பண்ணி நான் சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு வந்து ஹைட்டு வித்து வந்து செட் பண்ணிட்டேன். இதில் வந்து ரேடியஸ் எக்ஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி இருக்கும். அதை வந்து வித்தில் பாதி, ஸோ 75. அடுத்து ரேடியஸ் ஒய், அதுவும் வந்து 150ல் பாதி கொடுத்துக்கணும், 75 கொடுத்துட்டு அந்த சர்க்கிள் வந்து என்ன கலரில் இருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூஏல வந்து கிளிப் ஆகிருக்கு. என்னடா சர்க்கிள் காணோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஆல்ரெடி உள்ள டெம்ப்ளேட்டில் வந்து ஹைட்டு வித்து ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். ஸோ இங்கே இருக்க ஹைட்டு வித்து வந்து நமக்கு தேவையில்லை, தூக்கியாச்சு. ஸோ இப்போ நீங்கள் யூஏல வந்து அந்த பட்டனோட விஷுவல் அப்பியரன்ஸை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் சர்க்கிள் மாதிரி இருக்குது. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டென்ட் வந்து அதில் ஷோ ஆகலை. நம்ம டெம்ப்ளேட்டை ஓவர் ரைட் பண்ணிட்டோம்னா பட்டன் கண்ட்ரோலுக்கு வந்து தெரியாது அந்த வந்து கண்டென்ட்டை வந்து எந்த இடத்துல போயிட்டு ப்ளேஸ் பண்ணணும் வியூவில் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நம்ம தான் ஸ்பெசிஃபை பண்ணணும். அதுக்கு வந்து கண்டென்ட் ப்ரெசென்டர் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல் இருக்குது. இது வந்து நீங்கள் டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த கண்டென்ட் ப்ரெசென்டருங்கிறது யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த கண்டென்ட் வந்து வியூக்கு வந்து தெரியும். கண்டென்ட் ப்ரெசென்டர். ஸோ இதோட கண்டென்ட் வந்து செட் பண்ண போகிறேன். கண்டென்ட்டை வந்து இங்கேருந்து கட் பண்ணி இங்கேருந்து எடுத்து நான் கண்டென்ட் ப்ரெசென்டருக்கு வந்து கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் அதோட பொசிஷன் வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஹரிசாண்டல் அலைன்மெண்ட் வந்து சென்டர், வெர்டிக்கல் அலைன்மெண்ட் வந்து சென்டர். ஸோ உங்களுக்கு வியூவில் பார்க்க முடியும் அந்த கண்டென்ட் வந்து வியூக்கு வந்து வந்துருச்சு. அந்த ஃபாண்ட்டு வந்து கொஞ்சம் ஃபார்மேட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போல்ட் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட்டு சைஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போது
நம்ம பட்டனோட அப்பியரன்ஸை கண்ட்ரோல் டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ வந்து ரன் பண்ணி செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கிளிக் ஈவெண்ட் வந்து ஒன்று போட்டுக்கிறேன். இந்த கிளிக் ஈவெண்ட்டில் ஒரு சம் மெசேஜ் வந்து ஷோ பண்ணுறேன். இப்போ வந்து ரன் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்து விஷுவல் அப்பியரன்ஸ் இருக்குது அப்படின்னு. இப்போ உங்களுக்கு யூஐயில் பார்க்க முடியும். சேம் பட்டன் கண்ட்ரோல் தான், விஷுவல் அப்பியரன்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ நான் இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் அந்த கிளிக் பிஹேவியர் அது எல்லாமே சேமாக தான் இருக்குது. ஸோ இதான் கண்ட்ரோல் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் இந்த பட்டனுக்குள்ளே கொடுத்தா இந்த ஒரு பட்டனுக்கு மட்டும்தான் அந்த டெம்ப்ளேட்டை உங்களால் யூஸ் பண்ண முடியும். இதே நீங்கள் ஒரு 4-5 பட்டனுக்கு இதே மாதிரி டெம்ப்ளேட் வேணும் அப்படின்னா நீங்கள் ரிசோர்ஸில் வந்து கொடுத்துக்கலாம். ரிசோர்ஸ் பற்றின வீடியோ ஆல்ரெடி வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து இதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோல் டெம்ப்ளேட் அதை வந்து நான் ரிசோர்ஸ்குள்ளார கொடுத்துக்கிறேன். இங்கே ஏன் வந்து எரர் அடிக்குது அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ஓவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஈச் டிக்ஷனரி என்ட்ரி மஸ்ட் ஹேவ் அசோசியேட்டட் கீ அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கு என்னன்னா நம்ம எப்படி ஸ்டைலுக்கு வந்து ஒரு கீ வந்து யூஸ் பண்ணி நம்ம உள்ள கண்ட்ரோல்குள்ளே யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி டெம்ப்ளேட்டுக்கும் நம்ம கீ வந்து ரிசீவ் பண்ணிடணும். பட்டன் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இந்த டார்கெட் டைப் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட்டனுக்கு வேணுமா இல்லை செக் பாக்ஸா இல்லை சம்திங் எதுக்கு வேணுமோ அதுக்கு வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இது எப்படி நம்ம இந்த பட்டனுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா இதில் வந்து டெம்ப்ளேட்டுங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்டு ஸ்டாட்டிக் ரிசோர்ஸ் பைண்டிங்காக அதை கொடுக்க போகிறோம். இந்த நேம் வந்து எடுத்து அப்படியே நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த டெம்ப்ளேட் வந்து க்ரியேட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து கண்ட்ரோல் டெம்ப்ளேட். அடுத்து டேட்டா டெம்ப்ளேட்னா என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். நான் வந்து ஒரு லிஸ்ட் பாக்ஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுறீங்களோ அது வந்து ஒரு லிஸ்ட் வியூ மாதிரி வரும். நேம் வந்து கொடுத்துக்கிற லிஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி இதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நான் இப்போது கோட் பிகினில் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி அந்த லிஸ்ட்டை வந்து ஐட்டம் சோர்ஸாக அந்த லிஸ்ட் பாக்ஸுக்கு கொடுக்க போகிறேன். அது எப்படிங்கிறது பார்ப்போம். இங்கே வந்து ஒரு 2 கண்ட்ரி வந்து கண்ட்ரியோட நேம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த லிஸ்ட் கலெக்ஷனை வந்து ஐட்டம் சோர்ஸாக லிஸ்ட் பாக்ஸுக்கு கொடுக்க போகிறேன். லிஸ்ட் பாக்ஸுக்கு நேம் ஆல்ரெடி வச்சுருந்தீங்க, அது டாட் இதில் வந்து ஐட்டம் சோர்ஸ்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து கண்ட்ரி டீட்டெயில்ஸ் இதை வந்து கொடுத்துட்றீங்க. கொடுத்துட்டு இப்போது நான் ரன் பண்ணேன்னா எப்படி யூஏ வருது அப்படிங்கிறத பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நான் கொடுத்தது அப்படியே இந்தியா அமெரிக்கா. ஸோ அந்த லிஸ்ட்டில் கொடுத்தது வந்து இங்கே ஆட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை ஆட் பண்ணாலும் இது அப்படியே இதே மாதிரி அடுத்தடுத்து நெக்ஸ்ட் ஆட் ஆகிட்டே போகும். இப்போது இதில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் வந்து பண்ணுவோம். ஒரு கிளாஸ் ஒன்று போட்டுக்கிறேன், கண்ட்ரி டீட்டெயில் அப்படின்னு சொல்லி அதுக்கு நேம் வச்சுக்கிறேன். இதுக்குள்ளே ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணிக்கிறேன், ஸ்ட்ரிங் ப்ராப்பர்ட்டி. இதில் வந்து கண்ட்ரி நேம்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த நேமை டைரெக்டாக ரிசீவ் பண்ணாமல் இந்த கண்ட்ரி நேமுங்கிற ப்ராப்பர்ட்டிக்கு வந்து செட் பண்ண போகிறேன். நம்ம வந்து டைரெக்டாக ஸ்ட்ரிங் வந்து ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த கண்ட்ரி டீட்டெயிலுங்கிற கிளாஸ் டைப்பில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ கண்ட்ரி டீட்டெயில்ஸ் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த இடத்துல அதே சேம் இதுதான். என்ன பண்ண போகிறோன்னா கண்ட்ரி டீட்டெயில்ஸ் அந்த கிளாஸுக்கு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டு ஓப்பன் பிரேஸ் கொடுத்துட்டு கண்ட்ரின்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி நேம் வரும். கண்ட்ரி நேம் ஈக்குவல் டு இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்,
அந்த ஸ்ட்ரிங்குக்கு பதிலாக ஒரு கிளாஸ்குள்ளார ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுட்டு அந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள வந்து அந்த கண்ட்ரியோட நேம் வந்து செட் பண்ணியிருக்கேன். சேம் அதே தான். இப்போ வந்து ரிசல்ட் வந்து என்ன வருது அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்படி வருதுன்னா, அதனால் இந்த கண்ட்ரி நேம் வந்து ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியல. ஸோ இதில் வந்து டைரெக்டாக என்ன ஆட் பண்ணியிருக்கோம், நியூ கண்ட்ரி டீட்டெயில்ஸுங்கிறதுனால நம்ம வந்து டைரெக்டாக இந்த கண்ட்ரி டீட்டெயில்ஸ் வரைக்கும் மட்டும்தான் அதனால் ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியுது. இந்த கண்ட்ரி நேமுங்கிறத அதனால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. அதை தான் டிஸ்பிளே பண்ணோம் அப்படிங்கிறது அதுக்கு தெரியல. ஸோ நம்ம தான் வந்து அதுக்கு சொல்லணும், இந்த கண்ட்ரி நேம் எடுத்து எனக்கு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து டேட்டா டெம்ப்ளேட். இல்லை எப்படின்னா, நீங்கள் ஏரியா எந்த ஏரியான்னு வந்து சொல்லிட்டீங்க, ஆனால் அந்த ஏரியாவில் ஸ்பெசிஃபிக்காக எந்த வீடு அப்படிங்கிறத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். அதுக்கு தான் வந்து இங்கே என்ன பண்ண போகிறோன்னா டேட்டா டெம்ப்ளேட்டுங்கிறத யூஸ் பண்ண போகிறேன். லிஸ்ட் பாக்ஸில் இருக்க ஐட்டம்ஸ்க்கு தான் வந்து நம்ம வந்து டேட்டா டெம்ப்ளேட் கிரியேட் பண்ண போகிறோம். அதனால் வந்து லிஸ்ட் பாக்ஸ் டாட் ஐட்டம் டெம்ப்ளேட், அதில் வந்து டேட்டா டெம்ப்ளேட். ஸோ இதில் ஒரு லேபிள் போட்டு அந்த லேபிளோட கண்டென்ட்டில் இந்த கண்ட்ரி நேமை பைண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணுங்க. உங்களுக்கு யூஏயில் அது ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துச்சு. இதை இன்னமும் டேட்டா அப்பியரன்ஸை வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும். நான் என்ன பண்ண போகிறேன்னா, இமேஜை வந்து இதோட சேர்த்து ஷோ பண்ண போகிறேன். கண்ட்ரி ஃப்ளாக் இங்கே வந்து கமா போட்டு கண்ட்ரி ஃப்ளாக் அப்படின்னு கொடுத்துட்டு, நான் இங்கே வந்து அந்த இமேஜ் வந்து ஆல்ரெடி நான் இங்கே 2 எடுத்து வச்சுருக்கேன். அந்த இமேஜை வந்து இங்கே நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது எப்படி கொடுக்கணும்னா, இமேஜஸ்ஸு ஃபாலோடு பை அந்த ஃப்ளாகோட நேமு. சிம்பிள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து அப்சல்யூட் பாத் வந்து எடுத்துக்கும். ஸோ இப்போ நான் வந்து இமேஜும் வந்து சேர்த்து டிஸ்பிளே பண்ண போகிறேன். இந்த டேட்டா டெம்ப்ளேட்ஸ்லேயே வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து ஒரு ஸ்டாக் பேனலில் போட்டு இதில் வந்து இமேஜ் வந்து கொடுக்க போகிறேன். இமேஜில் சோர்ஸுங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டியில் இமேஜோட லொக்கேஷன் வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணும். ஆல்ரெடி நம்ம இமேஜ் லொக்கேஷன் ஒரு ப்ராப்பர்ட்டியில் எடுத்து வச்சுருக்கோம், கண்ட்ரி ஃப்ளாக் அப்படின்னு சொல்லி. அதை கொடுத்துட்டு இமேஜுக்கு ஒரு ஹைட்டு வித்து வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ ஓவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியுது 2 ஃப்ளாகுமே வந்து ஆட் ஆயிடுச்சு. இதுக்கடுத்து மூணாவதாக ஒரு டெம்ப்ளேட் வந்து பார்த்துருந்தோம், ஐட்டம் பேனல் டெம்ப்ளேட். அதை இதில் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். லிஸ்ட் பாக்ஸ் டாட் ஐட்டம் பேனல், அதுக்குள்ளார ஐட்டம் பேனல் டெம்ப்ளேட். பை டிஃபால்ட்டாக லிஸ்ட் பாக்ஸோட பேனல் அலைன் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் தான். இப்போ நான் வந்து அதை ஹரிசாண்டலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணேன். என்ன பண்ண போனோம்னா, ஸ்டாக் பேனல் போட்டு ஓரியன்டேஷன் வந்து ஹரிசாண்டல் அப்படின்னு செட் பண்ணிட்டேன்னா, இப்போ ஐட்டம் வந்து ஹரிசாண்டல் வியூவில் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ ரன் பண்ணுறேன். இதுதான் வந்து ஐட்டம் பேனல் டெம்ப்ளேட். ஸோ இதுதான் WPFல இருக்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெம்ப்ளேட். ஸ்டைலுக்கும் டெம்ப்ளேட்ஸுக்கும் உள்ள முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஸ்டைலில் கண்ட்ரோலில் இருக்க டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி மட்டும்தான் விஷுவல் அப்பியரன்ஸை சேஞ்ச் பண்ண முடியும். இதுவே டெம்ப்ளேட்ஸில் நீங்கள் ஓனாக ஒரு டெம்ப்ளேட்ஸை ரைட் பண்ணி அதோட விஷுவல் அப்பியரன்ஸை சேஞ்ச் பண்ண முடியும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.